ஹாய் மேட் சப்போர்ட்டர்ஸ், வெல்கம் டு லெஸ்பியன் லவ் ஸ்டோரி ஆஃப் தமிழ். என்னடா இத்தனை நாள் ஆலக்கணாமேன்னு தெரினது புரியுது. ஆலக்கணான்னு தெரினதோட ஒரு நல்ல ஸ்டோரியோடு வந்துட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது இதுதான். யுரேனஸ் எப்படி கிடைக்கும்னு தேடிட்டே இருந்தேன். ஒரு வழியாக யுரேனஸ் மூவி கிடச்சிருச்சு. ஸோ அது கிடச்ச கையோட ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட ஓடி வந்துட்டேன். ஸோ என் கூட சேர்ந்து யுரேனஸ் மூவி பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு இந்த மூவி போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லவ் ஸ்டோரி சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்க ஒரு படம் தான் யுரேனஸ் 2324. அது நம்ம லின் கேத்தன்றாங்க நம்ம ஃப்ரீன் பெக்கி நடித்தது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் நமக்கு ஒரு பெரிய பால்வழி அன்றத்து தான் காமிக்கிறாங்க. அந்த பால்வழி அன்றத்துலேருந்து அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கோள்களெல்லாம் நகர்ந்து வருது. நகர்ந்து வரப்போ அது பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸும் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்க நிறைய பேர் நம்ம முஜின்பத்தில் எப்படி இருப்போன்றதை நிறையா தடவை யோசித்து பார்த்துருப்போம். அப்படி யோசிக்கிறப்ப சில சமயங்கள் ஞாபகம் வரும், சில ஞாபகங்கள் வராமல் இருக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழும். அந்த அதிசயம் நம்மளை ஒரு போர்ட்டலுக்குள்ளே, அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம போகிறப்ப தான் நம்மளோட நம்ம எதை மறக்கணும்னு நினச்சோமோ அந்த ஸ்டோரியில் நமக்கு திரும்பி வரும். அப்படி திரும்பி வரப்போகிற ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே அந்த வாய்ஸ் போக 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 டெய்ட்டாக நம்மளை பூமிக்கு ஒரு நடுக்கடலில் கூப்பிட்டு வராங்க. இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. ஏன்னா ஆசியாவோட மிகப்பெரிய டைவிங் காம்படிஷன், ஃப்ரீ டைவிங் காம்படிஷன் நடந்துகிட்ருக்குது. நிறைய பேர் அவங்களோட புது ரெக்கார்டை ஏற்படுத்தணும்னு சொல்லி இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது ரெக்கார்டை ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது காத்ரியா ரவார்டு பார்த்திங்கன்னா தாய்லாந்தை சேர்ந்த ஒருத்தவங்க ஃப்ரீ டைவர். அவங்களுக்கு தாய்லாந்தில் இருக்க எல்லாருமே அவங்க டைவிங்க்கு விஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஆங்கர் 2 பேரும் பேசி முடிக்க அடுத்து காத்ரினாவோட வாய்ஸ் வருது. நான் நிறைய தடவை என்னையே கேட்டிருக்கேன், எனக்கு ஏன் இந்த டைவிங் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றது. ஏன் ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா தண்ணிக்குள்ளே போகிறப்போ என்னோடய ஹார்ட் பீட் என்னால் கேட்க முடியும். நம்ம ஒரு புள்ளிக்கு மேலே ஒரு கோட்டுக்கு மேலே தண்ணியில் இறங்கிட்டோன்னா அந்த தண்ணியோட அழுத்தம் நம்மளோட நுரையீரலவே கொஞ்சம் அழுத்திக்கிட்டு இருக்கும். அந்த அழுத்தத்தில் நம்ம ஹார்ட் பீட் கொஞ்சம் மென்மையாக துடிக்கும். அந்த மென்மையான துடிப்பு எனக்கு கேட்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நான் தண்ணியில் இறங்குறப்பெல்லாம் அந்த ஹார்ட் பீட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு அமைதியான சுச்சுவேஷனை எனக்கு தரும். அந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சுச்சுவேஷன் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அமைதியான பிளேஸ்ன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள். அப்படி சொல்லிக்கிட்டே அவள் தண்ணிக்குள்ளே இறங்குறதையும் காமிப்பாங்க. தண்ணிக்குள்ளே இறங்கினவள் டக்குன்னு ஒரு வெளிச்சத்தை தேடி போவாள். அப்படி அவள் அந்த வெளிச்சத்தை தேடி போக அந்த இடத்துல நமக்கு டைட்டில் கார்டு போடுறாங்க, யுரேனஸ் 2324ன்ற டைட்டில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நியூயார்க் சிட்டி தான் காமிப்பாங்க. நியூயார்க் சிட்டியில் ஒரு ஃபேமிலி ஒரு ஹோட்டலில் காத்திருப்பாள். ஏன் காத், உனக்கு பாசிட்டனில் எல்லாம் ஓகேவா? ஒர்க்கும் ரொம்ப ஹார்டுன்னு கேள்விப்பட்டேன். பேசாமல் நீ இங்கேயே இருந்துறேன். இங்கே எனக்கு அந்தளவுக்கு ஒர்க்கு இல்லை, நல்லா சம்பாதிக்கவும் செய்கிறேன். இங்கே என் கூடயே வந்து தங்கிட்டேன்னா உனக்கு எந்த ஒர்க்கும் இருக்காது. நம்ம சேர்ந்து 2 பேரும் எல்லா நிலமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாமே. எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி 1 இயர் ஆச்சு எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல பேசாமல் நீ இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்பேன். எனக்கும் நார்மலாக வேலை பார்த்து டயர்டாயிடுச்சு. நீ இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மா, நான் ஆல்ரெடி என் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். என் வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து ட்ரிப் போகலான்னு நினச்சிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வேலை தான் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா, நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டிங்களா? உங்களால் எதுவும் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவோ இப்போ ரொம்ப சோகமாக இருப்பாள். எனக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப டயர்டாயிட்டீங்கன்றது எனக்கு புரியுது. நான் வாஷிங்டனில் இருக்கேன். ஆனாலும் நான் இங்கே வந்துட்டு தான் போகிறேன். நீங்கள் என் கூட தங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்காக நான் இங்கே வந்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்ல வேணா நான் உங்களுக்காக உங்கள் கூடயே வந்து இங்கே தங்கிடட்டா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை வேண்டாம், நீ அங்கே இருக்க ஜாப் உனக்கு நல்லா பெட்டராக இருக்குது. ஸோ நீ அந்த ஜாப்பை பார்த்துட்டு நீ அங்கேயே இருக்க தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டியும். சரிம்மா, நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மட்டும் கேத் சொல்லுவாள். கேத் சொல்கிறப்ப அதே டைம் கேத்துக்கு உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வரும். அவள் டக்குன்னு கேத்தை பார்த்துட்டு, கேத் ப்ளீஸ் அந்த பாக்ஸ் எடுத்து கொஞ்சம் உள்ளே வச்சிட்றேன், நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்புறம் தனியாக அவள் நின்றுட்டுருக்கப்போ கேத்தை அவங்க அம்மாட்ட, அம்மா என்னாச்சு, யார் ஃபோன் பண்ணா அப்படின்னுட்டியும், அது ஒரு தாய்லாந்து ஏஜென்ட் ஃபோன் பண்ணான். யாரோ ஒரு ஃபேமிலி நம்ம அப்பா வீட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம்.
ஸோ அதனால தான் அவங்களுக்கு விற்க போகிறேன்ட்டு. என்னது, அப்பா விட்ட நீங்கள் விற்க போகிறீங்களா? எப்போ இருந்து இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னுட்டியும். அவங்க தாய்லாந்து விட்டு வந்து 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்தில் நம்ம திரும்பி அங்கே போக முடியாதுன்ற சுச்சுவேஷன்லேயே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் என்ன ஆக போகிறோம்? எனக்கு புரியுது, அந்த வீட்டில் நமக்கு நல்ல குட் மெமரிஸ் இருக்குது தான். அந்த குட் மெமரிஸை வச்சு நம்மளால் எல்லா நேரமும் சர்வே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் அந்த வீட்டை விற்கலான்னு நினச்சிட்டேன். சரி, ஓகே, நீங்கள் வேணால் இங்கே இருங்க, உங்களால் அலைய முடியாதுல்ல, நானே போய் அந்த வீடு விற்கிற மேட்ரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுட்டு. சரி, ஓகே நீ இப்படி சொல்கிறது நல்லது தான், நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட் சொல்லுவான். என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்றப்போ, நான் தாய்லாண்டில் நடக்கிற அந்த டிரைவிங் காம்படிஷனில் நான் கலந்துக்குவேன். ஸோ நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்ட்டியும். ஓ அப்படியா, சரி, உன் ஹெல்த்தை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் அவங்க அம்மா சொல்லிவிட்டு அனுப்பிச்சுடுவா. கேத்துக்கும் அவங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்றது நல்லாவே தெரியும். அதனாலேயே கேத்து அவங்க அம்மா மனசு இல்லாமல் அனுப்புனாலும் அவளுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாள். அதுக்கப்புறம் கேத்தும் அவங்க அப்பாவோட வீட்டுக்கு போயிடுறான். வீடு மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்கும், மினி ஃபோட்டோ ஸ்டுடியோ. அந்த காலத்தில் இருக்க ஃபோட்டோ ஸ்டுடியோ மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருப்பா, ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பா. எல்லாமே அப்படியே இருக்கும். அவள் அதை பார்க்குறப்போ அவளோட பழைய ஞாபகங்கள் தான் ஞாபகம் வரும். அவங்க அப்பா சின்ன வயசில் ஒரு கடல் கடியில் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சி அங்கேருந்து கிளம்புவார். வீட்டில் ஃபேமிலி இல்லாட்டுன்னு சொல்லுவார். அப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், எதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஃபோட்டோ எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன்ட்டு. சரி, என் பேக் கொடுக்குறியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்பேன். சரிப்பா, பார்த்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டில் எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நியூஸில் தான் வரும். இப்படி அண்டர் வாட்டரில் போய் பிக்சர் எடுக்க போன நம்ம நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டார். அவரை எல்லாருமே தேடிட்டுருக்கோம். ஒருவேளை அவர் கிடைக்கிறாரா என்னமோ, அவரோட பாடி தான் கிடச்சிருக்கு, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. அதை கேட்டு எல்லாருமே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அதே டைம் அந்த இடத்துல கேத்தோட அம்மா அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே இடத்துல அங்கே லின்னு இருப்பாள். லின்னு உட்காந்து அதை பார்த்துட்ருப்பாள். அதுக்கப்புறம் கேத்தோட ஃபோன் அடிக்கும். அவங்க அம்மா தான். என்னாச்சுன்னுட்டியும், எல்லாமே இங்கே அப்படியே தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டேன், இங்கே எல்லாமே அப்படியே இருக்குது, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் என்னட்டையும். சரி, ஓகே, பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டே வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேத்துங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. சரிம்மா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வைப்பாள். ஃபோனை வச்சதுக்கப்புறம் டிவியில் ஒரு நாசாலேருந்து எல்லாருமே இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம மனிதகுலம் நிலாவில் போய் மனிதர்கள் வசிக்கக்கான தேவையான கூறுகள் இருக்கா, மனிதர்கள் வசிக்க முடியுமா என்னன்ற ஒரு ஆராய்ச்சியில் இப்போ நம்ம விண்வெளி வீரர்கள் இறங்கியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் மொத்தம் 3 பேர் போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம அமெரிக்காவோட பெருமை சேர்க்கக்கூடிய நம்ம ஆம்ஸ்டன் வில்லியம்ஸ் தான் ஃபஸ்ட்டு போகிறாருன்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜப்பான் போன அக்ரிமெண்ட் படி ஜப்பான்லேருந்து ஒருத்தர் நம்ம நாசாலேருந்து கிளம்புறாங்க. அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா அவர் சிறந்த பைலட்னே சொல்லலாம். இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட் பைலட்னா அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க. அவரும் வந்து நிற்பார். அப்புறம் 3வதாக ஃபீமேல் கண்டஸ்டன். ஒன் ஆஃப் த ஃபீமேல் கண்டஸ்டன் தான் இவங்க தான். இவங்க விண்வெளி ஆராய்ச்சிலையும் அஸ்ட்ராலஜிக்கல்லையும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே இல்லைன்ற அளவுக்கு அவங்க தன்னை காமிச்சிருக்காங்க. தாய்லாந்தோட பெருமை சேர்க்குற விதமாக இவங்க நமக்கு வர்றாங்க, அவங்களையும் நம்ம வரவேற்போம்னு சொல்லிட்டு லின்னையும் வரவேற்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸும் வரும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது நம்ம நிலாவுக்கு போகிற ஒரு ஏவுகணை, 3 வீரர்களை கொண்ட ஏவுகணை தான் இப்போ லின்குவா ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகுது. இந்த ஏவுகணையில் நிலாவில் போய் வசிக்கிற அந்த ப்ரோக்ராமுக்கு 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் நம்ம தாய்லாந்தில் சேர்ந்த இன்னும் செலக்ட் ஆகியிருக்காங்க. நம்ம தாய்லாந்தோட பெருமையாகவே இவங்களை பார்க்கலாம். இவங்க நிறைய யூத்துக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. இப்போ வருங்காலத்தில் இருக்க யூத்தெலாம் இவங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இவங்கள மாதிரியே அவங்க கனவை தேடுவாங்கன்னு நினைக்கிறோன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோன்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அதே டைம் கேத்தும் தன் கையில் இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாள். அந்த ஃபோட்டோவில் கேத்து தான் இருப்பாள். அந்த ஃபோட்டோ எடுத்த மெமரிஸ்க்கு போகிறப்போ கேத்து ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஏதோ ஷேர் ஆட்டோவில் பிடிச்சி இறங்கி வருவாள். இறங்கி வந்துட்டு அந்த வெயிட் பண்ணிகிட்ருப்பான். அதே நேரம் அங்கேருந்து பைக்கில் லின் வருவாள். லின் வந்து கேத்துன்னு கூப்பிடுவாள். ஆல்ரெடி கேத்து கோவமாக இருக்கிறதுனால
லின்னை திரும்பியே பார்க்க மாட்டாள். மறுபடியும் கேத்துன்னு கூப்பிட கேத்து கோவமாக திரும்ப அந்த கோவத்தோட லின்னு ஃபோட்டோ எடுக்கிறப்ப லின் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நீ ஏன் தான் இப்படி பண்ணுறன்னுட்டியும் அவங்க மேலே கோவமாக இருக்கட்டும், சாரிப்பா வர லேட் ஆயிடுச்சு வா போகலாம் அப்படின்னுட்டியும், இல்லை நான் வரமாட்டேன்ட்டியும், சரி வர்றியா நான் உனக்கு ஜெல்லி வாங்கி தரேன் அப்படின்னுட்டியும், சாப்பாடுனா போதுமே நானே வந்துடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு லின்னும் கேத்தும் லின் பின்னாடி ஏறி உட்காந்துப்பா. அப்புறம் லின்னும் கேத்தும் வண்டியில் ஜாலியாக போவாங்க, ரைட் போயிட்டுருக்கப்போ கேத்து தான் சொல்லுவாள், இவ்வளோ ஸ்லோவாக போனேன்னா நம்ம நாளைக்கு தான் வீடு போய் சேர முடியும் தெரியுமான்னுட்டியும், ஐயோ நான் இவ்வளோ ஸ்லோவாக போகலைன்னா இந்த பாலத்தில் நம்ம கீழே விழுந்துருவோம், இந்த பாலத்தில் இவ்வளோ ஸ்லோவாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேத்தில் இன்னும் கிண்டல் பண்ண இன்னும் அடுத்த சீனியர் லின்னோட வீட்டில் தான் காமிப்பாங்க. கேத்தும் லின்னும் கெலடாஸ்கோப்பில் வச்சு அந்த இமேஜோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்துட்ருப்பாங்க. கேத் தான் சொல்லுவாள், ஏய் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தெரியுமா இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம், இது பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ லின்னும் ஆமாம் இந்த கெலடாஸ்கோப்பில் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும், அந்த ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும், இதுக்குள்ளே இருக்க எல்லா இமேஜுமே ஒன்று தான், உன்னோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரியே நம்ம காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உனக்கும் பல டைனமிக் இருக்கே அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி, ஆனால் இப்போது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்கு உன்னோட ஒரு டைனமிக் எனக்கு பார்க்கணும் தான், அதுவும் எனக்குள்ளே வர டைனமிக் நீயும் நானும் மட்டும் அப்படின்னுட்டையும், ஓ இன்னும் நீயும் நானும் மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நெருக்கம் வருங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவள் அதை நினச்சி பார்த்துட்டே இருக்க கரண்ட் பீடுக்கு டக்குன்னு சீன் வந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம டான்ஸ்கிலேருந்து ராக்கெட் கிளம்ப ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் ஸ்டேஷன்லேருந்து இன்னும் அந்த 2 பைலட்டும் சேர்ந்து கிளம்புறத நம்ம காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அந்த சோலார் சிஸ்டத்தெலாம் தாண்டி ராக்கெட்டில் போய் நின்றதுக்கப்புறம் அந்த கூட அந்த சைனாக்காரன் சொல்லுவான், நம்ம சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் நான்வெஜ் கிடச்சா நல்லா இருந்திருக்கும், அங்கேருந்து நான்வெஜ் ரெடியாகி வர வரையும் நான் வெயிட் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும், நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி நான்வெஜ் இருக்கே, இதை சாப்பிடுங்க, சிக்கன் பீசஸ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சிக்கன் பீசஸ் கொடுப்பா. நல்ல வேலை சிக்கன் பீசஸ் கொடுத்தேன், இது இல்லைனா நான் வெயிட் பண்ணியே செத்துருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவட்டியும் அவளும் அதை கொடுத்துட்டு அங்கே பூமியை தூரமாக பார்த்துட்ருக்கப்ப லின்னுக்கு கேத்தோட ஞாபகம் தான் வரும். கேத்தை பற்றி நினைப்பா. கேத் கடலில் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்தோடனே லின் கேட்பா, எவ்வளோ நேரம் மூச்சு அடக்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் ரொம்ப நேரம் மூச்சு அடக்கினேன்ப்பா, போன தடவை இந்த தடவை எக்ஸ்ட்ரா தான் பண்ணேன் அப்படின்னுட்டு, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத, நான் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, என்னை நினச்சி கவலைப்படுறேன்னா அப்போ நீ என்னை வந்து பார்த்துருக்கலாமேன்ட்டியும், நானா உன்னை வந்தா உனக்கு நான் எப்படி உள்ளே வர முடியும், எனக்கு தான் கடல் ஸ்விம்மிங் தெரியாதுன்ட்டியும், ஓ அப்போ ஸ்விம்மிங் தெரியலனா அப்புறம் எப்படி வந்து என்னை காப்பாற்றுவேன், நான் வேணால் உனக்கு டீச் பண்ணேன்ட்டியும், இப்போ வேணாம் இன்னொரு நாள் டீச் பண்ணேன்ட்டியும், நீ எனக்கு ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல என் கூட ஸ்விம்மும் பண்ணுறதில்ல, ஆனாலும் நீ டெய்லி என் கூட வந்துடுற, எனக்கு இது பிடிச்சிருக்குது நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேத் சொல்லுவாட்டியும் என்னோட மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கோம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை, நான் வானத்தில் போகணுன்னு ஆசைப்பட்றேன், கடலுக்கு கீழே போகணுன்னு ஆசைப்பட்றான், இப்படி நாங்கள் வெவ்வேறு டைரெக்ஷனில் போகணுன்னு நினைக்கிறோம், எப்படி ஒரே தான் மீட் பண்ணுவோன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு அவள் சொல்லி அதை பார்த்து யோசிச்சுட்ருப்பாள். அப்போ பின்னாடி இருக்க அந்த சைனாக்காரன் என்னாச்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியுதுன்ட்டு, ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி கனவு கண்டிருக்கேன், பூமியை தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி, ஆனால் இப்போ அந்த கனவு நிஜமாக இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னுட்டையும், ஆமாம் யோசிச்சு பாரு, எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே இந்த டைரெக்ஷனில் இந்த பூமியை பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம பார்க்குற மாதிரி, அதுவும் இல்லாமல் வால் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்க மாட்டாங்க, இத்தனை வால் நட்சத்திரத்தை நான் இவ்வளோ பக்கத்தில் பார்ப்பேன்னு நானும் நினைக்கல அப்படின்னு சொல்லிகிட்ருப்பா. அவனும் ஆமாம் இந்த மூமெண்ட் எப்பயுமே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு லின் சொல்லுவாள். இவங்க இப்படி ஜாலியாக பேசிகிட்ருக்க அங்கே இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும், ஒர்க்கிங் ரோபோட் மாதிரி, அதுதான் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் கொடுக்குறது. அந்த ரோபோட்லேருந்து ஒரு நியூஸ் வரும், கேட்வே இது ஹட்சன், நெருப்பு புயல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், அது சூரியன்லேருந்து வந்துட்டுருக்குது, அது கரெக்டாக உங்களோட
நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்க வழியாக தான் வரப்போகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் அது வரப்போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் ரெடி ஆகிக்கோங்கன்னு மட்டும் சொல்ல, அந்த ஹெட்டும் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்டே வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போக கரெக்டாக அங்கே இங்கே பாருங்கள், இது ஏதோ புதுசாக உருவான புயல். இந்த புயலை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம இருக்க ப்ளே ஸ்டேஷன் வழியாக தான் இந்த புயல் கடக்க போகுதுன்னுட்டியும், ஓ அப்படியா, அப்போ நமக்கு தப்பிக்க வழியே இருக்காதா, நம்ம வாழ்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குதா அப்படின்னு சொல்ல, அதுக்கேற்ற ஏதாச்சும் மாற்று வழி வச்சுருக்குமே, அதை கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம எதுவும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த ரோபோட்டை பேசுவாங்க. ஹட்சன், இதுக்கு வேறு எதுவும் மாற்று பாதை இருக்கா, போகிறதுக்கு வேறு எதுவும் வழி இருக்கான்னுட்டியும், நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் எல்லாருமே விக்டர் இன்ஜினை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, விக்டர் இன்ஜினில் போய் உட்காந்துக்கோங்க. விக்டர் இன்ஜின் உங்களை 3க்கு பின்னாடி கொண்டு போயிடும், தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னுட்டியும், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எர்த்துக்கே போயிடுவீங்கன்ட்டு ஃபஸ்ட் ப்ரிப்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு நாங்கள் போயிட்டோம்னா திரும்பி எர்த்துக்கே போயிட்டோம்னா இவ்வளோ தூரம் செலவழித்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் வேஸ்ட் ஆகிருமே. ஓகே, சரி நான் இந்த விக்டர் இன்ஜினில் போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு டைம் நான் ஸ்பேஸுக்கு வந்ததே சந்தோஷமாக நினைக்கிறேன். இதுக்கு மேலே அந்த சைனாக்காரன் சொல்ல, சரி ஹெட்டு கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் சொல்லுவாளாம். சரின்ட்டு அவனும் சரி பார்த்துட்டு நீ போய் விக்டர் இன்ஜினை கண்ட்ரோல் எடு, லின் நீ போய் ஆர்சிபியை கண்ட்ரோல் எடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சரின்னு சொல்லிட்டு அவனும் விக்டர் இன்ஜினை ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டான். அப்புறம் லின்னும் தாமஸும் சொல்ல, அப்புறம் இங்கே பூமியை காமிக்கிறாங்க. பூமியில் கேத்தும் கடல்கிட்ட வந்து நிற்கிறான். நின்று கடலை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்க, ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு வானத்தில் ஏதோ கலராக ஜொலிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஜொலிக்கிற மாதிரி காமிக்கிட்டோ எல்லாருக்கும் என்னன்றதுன்னு தெரியல, என்னது இது, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்ருக்கப்போ அப்போ தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஹலோ டீம், நாங்கள் அந்த ஆங்கர்ஸ்லேருந்து பேசுகிறாங்க. சிஎம்ஏலேருந்து இப்போ தான் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. பூமியை நோக்கி ஒரு சூரிய புயல் வந்துட்டுருக்கிறதுனால இங்கே இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸ்க்கும் பாதிப்பு ஏற்படுறதுனால இந்த ப்ரோக்ராமை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாமே நார்மல் ஆகிற வரையும் இந்த ப்ரோக்ராம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லி அந்த ஆங்கர்ஸ் 2 பேருமே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நியூஸில் காமிக்கிறாங்க. சிஎம்ஏ நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான புயல்னும் பூமியில் இருக்க எந்த மனுஷனும் பார்க்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்ல, இது நிலவுக்கு திருப்பி விட்டாலும் கண்டிப்பாக விண்வெளி வீரர்கள் கண்டிப்பாக இதில் யாராச்சும் ஒரு ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்ல, இப்போதைக்கு நம்ம மூணில் இருக்க இது யாருன்னா ஓவர் 9ல் இருக்க தாமஸோட டீம் தான். தாமஸோட டீமில் தாமஸும் கின் அப்புறம் லின் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பேஸ் ஷிப்பில் தான் காமிக்கிறாங்க. டக்குன்னு எரிபொருள் கம்மியாக இருக்குது அப்படின்னுட்டையும், ஹட்சன் அப்படிலாம் இல்லை, நான் உங்களுக்கு எரிபொருளுக்கான டைம் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே ரொம்ப எஃபர்ட் போட்டு புல் பண்ணால் தான் இன்ஜின் ஆகிறோம் அப்படின்னுட்டையும், சரி நான் லாண்ட்ஸ்கேப்பின் சிஸ்டத்தை வச்சு புஷ் புஷ் பண்ணால் சீக்கிரமாக மாறிடலான்னுட்டையும், ஓகே ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், இப்படியே இங்கே இந்த சூரிய புயல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை நெருங்கி வந்து ஸோ லேண்ட்ஸ்கேப் சிஸ்டத்தில் போகிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு, சரி லேண்ட்ஸ்கேப் சிஸ்டத்தை எல்லோரும் அப்ரூவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்ரூவல் பண்ணிட்டு ஓகே பண்ண கொஞ்சம் அதே டைம் அந்த சூரிய புயலாம் அவங்களை நோக்கி வந்து பேட்டரி ஃபுல்லாக டேமேஜ் ஆக என்ன சொல்லுவாங்க, தீயணைக்கிற பொருள் இருக்கும்ல, அது கரெக்டாக அந்த சைனாக்காரை நெத்திலே அடிச்சிருது. நெத்தியில் அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே நார்மல் ஆகிடுறாங்க. நார்மல் ஆனதும் அந்த கேப்டன் தான் கேட்பான், லின் நீ ஓகே வந்துட்டு, நான் ஓகே அப்படின்ட்டு, அப்புறம் கென் இங்கே நாங்கள்லாம் ஓகே உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கென்னுட்டு வந்து எந்த பதில் வராது. கென் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, கென்ட்டு பதில் வர விட்டேன். டக்குன்னு அவன் கென்னை பார்க்க போகும், இல்லின் கென்னுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு, அவனுக்கு ப்ளீடிங் நிறையா வந்துட்டுருக்கு, ஸோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துருவான்னுட்டையும் சரிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே கென்னையும் சரி பண்ணுறாங்க. கென்னை சரி பண்ணதுக்கப்புறம் கென்னால இதுக்கப்புறம் கென்னை வச்சுட்டு இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது, கென்னோட கண்டிஷனும் ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஸோ நம்ம இங்கே பூமிக்கே போகணும், ஸோ அப்படின்னுட்டையும் சரி நானே தான் இருக்கிறேன், நம்ம இந்த விக்டர் இன்ஜினை வச்சு தான் திரும்பி போகணும், ஆனால் இப்போதைக்கு இந்த விக்டரோட இன்ஜின் கரெக்டாக இல்லை, சூரிய புயல் வந்ததுலேருந்து நம்ம புது பேட்டரி போட்டால் தான் உண்டு, இப்படியே வச்சுட்ருக்கிறதுக்கு கென்னோட நிலைமை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப பேட் கண்டிஷனுக்கு போயிடும். சரி தாமஸ் நீங்கள் விக்டர் இன்ஜின் ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுங்க, நான் வெளில போய் பேட்ரி மாற்றுறேன்ட்டையும்
நான் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணட்டும். பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலைன்றது உனக்கு தெரியும். ஈஸியான வேலை இல்லைன்றது உனக்கு தெரியுங்களா? அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டும். ஆனால் எனக்கு புரியுது. ஆனால் கெண்ணை காப்பாற்றுறதுக்கு தவிர வேறு வழி இல்லையே அப்படின்ட்டு, சரி பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லுவாங்க. சொன்னால் அவங்க இங்கே மறுபடியும் பூமியில் காமிக்க அடுத்து கேத்து தான் ரெடியாக இருக்கா இங்கேருந்து கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேத்து காமிக்கிறாங்க. கேத்து அவள் டைவிங் பண்ண ரெடியாக இருக்கிறா. ஒரு பக்கம் கேத்து தண்ணியில் குதிக்க, இன்னொரு பக்கம் இன்னும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வரதை காமிக்கிறேன். இன்னும் வெளில வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டரி மாட்டிட்டேன். ஃபஸ்ட் பேட்டரி எல்லாமே நார்மல்னுட்டையும் சரி ஓகே நானும் இங்கே க்ரீன் சிக்னல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அடுத்து செகண்ட் பேட்டரி மாற்றலான்னு போகிறப்ப கரெக்டாக நிலா சூரியன்லேருந்து விலகி சூரிய வெளிச்சம் தெரியும். அப்போ தான் ஹட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷன் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான சுச்சுவேஷன். இப்போ சூரிய கற்கள் நேராக இந்த பாதையில் தான் வருது. ஸோ நீங்கள் யார் வெளியில் இருக்காமல் சீக்கிரமாக உள்ளே போக முடியும். என்னது இந்த இவ்வளோ கடைசி நேரத்தில் நீ சொல்வேன், இதை முன்கூட்டியே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டும் கேட்க, நீ நான் சொல்கிறது கேளு, சீக்கிரமாக உள்ள வா, சூரிய கற்கள்லாம் உன்னை நோக்கி தான் வந்துட்டுருக்கு, சீக்கிரமாக வான்னு சொல்லி கூப்பிட கென்னும் கரெக்டாக பார்க்க அவளை சுற்றி வெறும் சூரிய கற்கள்லாம் நிறைய ஃபுல்லாக வந்துடும். வந்து ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். பத்தாவதுக்கு கிண்ணையும் பிடிச்சி நல்லா தாக்கி விட்டுரும். தாக்குனதில் லின்னும் அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ரொம்ப தூரமாக போயிடுவா. அவளோட அந்த ஸ்பேஸ்ஷிப்போட ஜாயின் ஆன அந்த கயிறும் கட்டானதுக்கப்புறம் லின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கப்போ அவ்வளோதானா, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் முடிஞ்சா என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்க. கரெக்டாக நமக்கு மறுபடியும் இங்கே கேத்தை தான் காமிக்கிறாங்க. கேத் ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே போனால அந்த ஒரு வெளிச்சம் தெரியும், அந்த வெளிச்சத்தை நோக்கி போகலாம். அந்த வெளிச்சத்தை நோக்கி போக அவளை அந்த வெளிச்சத்துக்குள்ளேயே போகிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் லின் ஒரு பாட்டை போட்டுட்டு வந்து உட்கார கேத் கேட்பான், உனக்கே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குதுன்னு தெரியல என்னட்டையும், இந்த பாட்டை விட இந்த பாட்டில் வர அர்த்தம் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அது கேட்கவே நல்லாயிருக்கும்னுட்டையும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணுற ஒரே பவர் லவ்வுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த லவ் 2 பீப்புள்ஸ் ஒன்றாக்கும். அந்த பீப்புள்ஸ் எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் ஏன் வேறு கிரகணத்தில் இருந்தாலும் கூட அவங்களோட 2 பேரோட ஹார்ட்டும் ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கும். அப்படி நெருக்கமாக இருக்கவங்கள சீக்கிரமாக ஒன்றா சேர்த்து வைப்பாங்க நோட்டியும். இது எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குல்லன்ட்டியும். எனக்கு ஒன்றும் இது ரொமான்டிக்காகன்ட்டியும் போ, இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்னு சொல்லி லின் கொடுப்பான். அப்புறம் கேத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ இது அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னுட்டியும், ஆமாம் நீ வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். லின்னும் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்ப்பலாம், நல்லா இருக்கா அப்படின்னுட்டியும், எனக்கு என்னமோ அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னுட்டியும் டக்குன்னு கேத்தை கிஸ் கொடுக்கட்டியும், இப்போ நல்லா இருக்குல்லன்னுட்டியும், இப்போ ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் க்ளீன் ஐஸ்கிரீம் சாப்பிட கேத் அதை அவளோட உதட்டால் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்ருப்பாங்க. அடுத்த நாள் காலைல லின் கேத்து தேடி போவான். கேத்து வீட்டில் போயிட்டு கேத்தை சீக்கிரமாக எழுப்புவான். என்னாச்சு இன்றைக்கி சீக்கிரமாக வந்து என்னை எழுப்ப வந்திருக்கே அப்படின்னுட்டியும், இன்றைக்கி காம்படிஷன் டேன்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, ஓ ஆமில்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, சரி நீ கீழே வெயிட் பண்ண, நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் அனுப்பிச்சி விடுவான். கேத்து ரெடி ஆகிட்டு வெளில வர அக்கீல் அவங்க அம்மா உட்காந்துருப்பாங்க. சரி லின் போயிட்டு அம்மா நாங்கள் போயிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கேத் எங்கே போகிறேன்னுட்டையும், இல்லை லின் கூட சும்மா வெளில போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவான். நீ எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாமலையா இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கேத்துக்கும் என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆமாம் நான் ஒரு ஃப்ரீ டைவர், எனக்கு தண்ணியில் டைவ் அடிக்க ரொம்ப பிடிக்கும், அது எதுவும் தப்பாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னுட்டையும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் என்னோட கனவை தேடி போகிறேன்ட்டையும், ஆனால் உன் கனவு ஒரு நாள் உன்னையவே அழிச்சிரும், உன்னை திருப்பி கொண்டு வராமல் இருக்கும் அப்படின்னுட்டையும். நீங்கள் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா, அப்பாவும் ஃப்ரீ டைவர் தான், அவரும் இந்த ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் அவர் கூட சேர்ந்தீங்க வாழ்ந்தீங்க, ஏன் அவங்க கூட அவரும் சந்தோஷமா இல்லையா, நீங்களும் சந்தோஷமா இல்லையா, நீங்களும் அந்த மாதிரி தானே உங்கள் ட்ரீமை தேடி போகிறீங்க, நீங்கள் அப்பா எல்லாருமே அவங்கவுங்க ட்ரீமை தேடி இது பண்ணுறப்போ அப்போ நான் மட்டும் ஏன் என் ட்ரீமை தேடி போகக்கூடாது, நீங்கள் என் ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, என் ட்ரீமை ஸ்டாப் பண்ணாமல் மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேத்தில் என்ன கூப்பிட்டு வந்துடுவாள். லின்னோட கேத்தோட அம்மாவோ லின்னுட்ட ஒரு பெட்ஷீட் கொடுத்து அவளை பத்திரமா பார்த்துக்கணுன்னு மட்டும் சொல்லி அனுப்புவாள். மறுபடியும் இங்கே அங்கே கேத் டைவ் அடிக்கிறது காமிப்பாங்க. லின்னு சொல்லுவாள், ரெடியாக இருக்கியா, சரி ரொம்ப லேட் பண்ணாத, சீக்கிரமாக வந்துடு அப்படின்னுட்டையும், லேட்டோ சீக்கிரமோ எல்லாத்தையுமே நாங்கள் லேட்டாக வரணும்னா சீக்கிரம் வரணும், ஆனால் நான் இன்றைக்கி என்னோடய பெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணிட்டு தான் வருவேன்ட்டையும், சரி ஞாபகம் வச்சுக்கோ நான் இங்கே உனக்காக வெயிட் பண்ணுறேன்ற மட்டும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி வைப்பான். அவளும் சரின்ட்டு உள்ளே போவாள்.
மறுபடியும் தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே போக இங்கே நமக்கு ப்ரெசண்ட்டில் நடக்கிறத காமிப்பாங்க. ஆல்ரெடி கேத்து போய் 2 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கேத்து வரல, என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ நடக்கிறதுல கேத் தேடுங்கன்னு சொல்கிறப்ப கரெக்டாக கேத்து அந்த அந்த வெளிச்சத்தை நோக்கி தருவா. அந்த வெளிச்சமும் ஏதோ ஒரு கேட்வே மாதிரி இருக்கும். அந்த கேட்வே வழியாக பார்க்குறப்போ அந்த சைடு லின் விண்வெளியில் மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் இந்த சைடு கேத் அவளை நோக்கி வர்ற மாதிரியும் காமிப்பாங்க. அதே நேரம் கேத்தும் டிவியில் ஏதோ நியூஸ் பார்த்துட்ருப்பான். நியூஸ் பார்த்துட்ருக்கப்போ அவள் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நியூஸ் பார்த்துட்ருக்கப்போ டக்குன்னு ஹே அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்டு அவளை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்கே லின் நிற்பான். அதுக்கப்புறம் இங்கே நியூஸில் லின் விண்வெளிக்கு போன லின் வெளியில் போய் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள்கிட்டருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு நியூஸில் வரும். கேத்துக்கு ஒன்றும் புரியாது. என்னடா லின்னு தொலைஞ்சு போயிட்டான்னு, லின் ஏதோ தவறி போயிட்டான்னு சொல்கிறாங்க, இங்கே லின் நம்ம கண் முன்னாடி நிற்கிறாளேன்னு சொல்லி டிவியை பார்ப்பான். டக்குன்னு கேத்துறோம்னா கேத்து வேறு மாதிரி நிற்பான். அவள் முன்னாடி லின்னும் நிற்பான். லின்னும் என்னடா லின் இங்கே மெதுவாக அவள் பக்கத்தில் போய் லின் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு ஈவினிங்குள்ளே டெவலப் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப கேத்துக்கு ஒன்றுமே புரியாது. கேத்துக்கும் ஒன்றும் புரியாது. என்னடா இது நம்மளுக்கு தெரியாத மாதிரியே பார்க்குறான்ட்டு கரெக்டாக அந்த டயத்தில் கேத் என்ன கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டியான்னு சொல்லி பார்க்க அப்பா எப்படி உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியலை. அப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க கேத்து வெளியில் வருவா. அவளுக்கு வெளியில் இருக்கப்போ அங்கே இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே டக்குன்னு மாறுறப்போ தன்னோட பழைய காலத்துக்கு அவளை எழுத்துட்டு போகும். அந்த பழைய காலத்தில் லின்னும் கேத் அவங்க அப்பா எல்லோரும் அந்த கடையுமே பழைய மாதிரி இருக்கும், அவங்க அப்பா இருக்க மாதிரியே. அந்த பழைய கடையை அவங்க கேத்து அங்கே வெளில நின்று பார்க்குற மாதிரி இந்த சீன் வரும். பார்க்குற மாதிரியும் டக்குன்னு அந்த சுச்சுவேஷனே மாற அதை கேத் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டை நான் இங்கே முடிக்கிறேன். செகண்ட் பார்ட் நான் சீக்கிரமாகவே போட்டுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் போட பார்க்குறேன். ஏன்னா நான் போடணுன்னு நினச்சிட்டே இருந்தேன், அதனால் போட்டேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் பற்றின உங்களோட சீரிஸ்ன்ற பார்த்துங்க, இந்த மூவி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்கே கிளம்புறேன். டாடா பை பை, see you.